ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் தான் வந்துட்டு அடா. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு 9 வயசுல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ரோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இவங்களோட தம்பியான எட்வர்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட கடை வாங்கின காரணத்தினால நம்ம ஹீரோனுடைய பொண்ணை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க சொன்ன பணத்தை எப்படியாவது ரெடி பண்றதுக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டைமண்ட்ஸை பாத்தீங்கன்னா கொள்ளடிச்சுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சோழர்கள் சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்ற அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் லவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா வைல்ட் கேட். லைன் கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்த பக்கம் போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான வெப்சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சீரிஸோட 5 எபிசோடுமே பாத்தீங்கன்னா மேக்கிங் வந்துட்டு அருமையா இருக்கும். அதோட சீரிஸ்ல வர அந்த ப்ரூட்டலான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ராவா காமிப்பாங்க. தென் சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த சீரிஸ்ல. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட வில்லனான ஹோம்லேண்டர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிராக பண்ண ஒரு சில விஷயத்த வீடியோவா மக்கள் முன்னாடியே வந்துட்டு ஸ்டார்லைட் பாத்தீங்கன்னா போட்டு காட்டிடுறோம். இதை பார்த்து கடுப்பான ஹோம்லேண்டர் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல ஆடப்பட்டிருக்க ஹியூஜி, மதர் மில்க், ஃப்ரெஞ்சி இவங்க 3 பேரையும் போட்டு தடுக்கிறதுக்காக ஒரு பிளான் ஒண்ணு போறான். கரெக்டா அந்த டைம் பார்த்து சூப்ஸை மொத்தமா அழிக்கிறதுக்கான ஃபார்முலாவை ஹியூஜி மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புச்சர், கெமிக்கோ, ஸ்டார்லைட் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ட்ல அவங்களை காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. பேட்லக்கா ஒரு 2 எபிசோட் மட்டும் தான் இப்போ இருக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2மே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 5 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படமுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வை த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா அந்த சீரிஸ்ல அந்த ஷார்க் அட்டாக் பண்ண ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்குமே வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துட்டு சூறாவளி புயல் அப்படின்றது வரப்போக இருக்கு. ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உயரமான மலைப்பகுதிக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு சில பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த டவுன்லயே வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. திடீர்னு அந்த டவுனை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர் எல்லாமே உடைச்சிக்கிட்டு தண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா உள்ள வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடி, 3 சின்ன பசங்க, தனியா இருக்கிற ஒரு பொண்ணு இவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்துல ஷார்க் அப்படின்றது நாங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிப்போம், அங்கதான் வந்து ஷார்க் வரும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு ஷார்க் வருது அப்படின்ற அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாங்க இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃபா கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ட்ராஷ். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி த்ரில்லர் ஜெனரலா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல அங்கங்க வரக்கூடிய டார்க் காமெடி ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வந்து ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அதுல நம்ம சீரிஸோட ஹீரோயினான மார்கன் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரதரான நிக்கி வந்து ஒரு பாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பாட்டியுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கன் பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல இருக்கிற ஜுவல்லரியை திருடி கொண்டு வந்து இவங்களுடைய பாட்டிக்கு பாத்தீங்கன்னா போட்டு விட்டுறாங்க. பட் அந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா பயங்கர காசுல இருக்கும் போல. சோ அந்த கடையோட ஓனர் வந்துட்டு அந்த நெக்லஸ்க்காக இவங்க 2 பேருமே கடத்தி கொண்டு போயிடான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சூப்பரான காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த வெப்சீரிஸ்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட அங்கங்க வரக்கூடிய டார்க் காமெடி ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. தென் ஆக்டிங்குமே சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேணும் நம்ம மார்கன் பாத்தீங்கன்னா அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா பிக் மிஸ்டேக். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தான். அதாவது ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 பெண்களை மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதை சுத்தி தான் இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க.
கதை அப்படின்னு பார்க்கும்போது FLDS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில யாருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா கில்மா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் அப்படின்றது அந்த ஏரியாவில் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு கல்ட் எக்ஸ்பெரிமெண்டா இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டா ஒரு வீடியோ போட்டோகிராஃபர், இவங்க 2 பேருமே அந்த வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சாமியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 பெண்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுலயும் 18 வயசு கீழே இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்காங்க. இந்த விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒரு டாக்குமெண்ட்ரியா கவர் பண்ணியிருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் அருமையா இருக்கும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்டோரி மேக்கிங் எல்லாமே தரமா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ த ஃபால்ஸ் பர்ஃபெக்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான சீரிஸ் தான். அதாவது தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 பசங்களை வளர்க்கறதுக்காக நம்ம சீரிஸோட ஹீரோ என்ன மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்றதான் இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில கிட்டத்தட்ட 11 பசங்க இருக்காங்க. அதுலதான் நம்ம சீரிஸோட ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இருக்காரு. எல்லாமே இவங்களுக்கு இவங்களுடைய அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு இவங்க அம்மா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இறந்து வர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த 11 பசங்களோட லைஃபை பெட்டர் பண்றதுக்கு நம்ம சீரிஸோட ஹீரோ என்ன மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு, எப்படி வந்துட்டு அந்த ட்ரக் டீலிங்குள்ள இவர் என்ட்ரி ஆகுறாரு அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே அந்த 11 பசங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன் பாண்டிங்கா இருக்கட்டும், அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா பேண்டி. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் கொரியன்ல வந்துட்டு 2025ல ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னுடைய அம்மாவுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய பையனுக்கு வந்துட்டு கிடைக்குது. இன்ஃபேக்ட் எலும்பு கூடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கும்போது உன்னுடைய அம்மா யாரு கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இவர் அப்பா வளர்த்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்த லேடி ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகள்லாம் என்ன, கடைசியா எங்களுடைய அம்மாவுக்கு உண்மையில என்னாச்சு அப்படின்றத நம்ம படத்தோட ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வரும் அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் கனெக்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாத படத்தோட எல்லாருமே ஒரு நல்ல ஃபோக்கஸா கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய அப்பா இவங்க 2 பேருடைய ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா தி அக்லி. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.